வணக்கம். இன்றைக்கி நான் இல்லைன்னா கேரளா டிகிசிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா 28/12/2003 கேரளா டிகிசிங்கில் காருண்யா ப்ளஸ் 502 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சி வந்து நீங்கள் தொட்டிருக்கோம். நம்ம ஒரு 2 டேஸாக நம்ம வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டுருக்கு. அதுபோல் இல்லாமல் தரமான வெற்றியை வந்து நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன். நாளைக்கு கட்டாயம் வந்து இந்த நம்பர் நான் கெஸ் பண்ணுற நம்பர் கட்டாயம் வரும். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் இந்த மந்திர கட்டாயம் வெற்றி உறுதினா அதே மாதிரி சொன்ன நம்பர் எடுத்து கொடுப்போம். ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 நம்பர் எடுத்து நமக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, 2 நம்பர் பாஸ் ஆகி 1 நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி நமக்கு தொடர்ச்சி ஸ்டார்டிங்லேருந்து வந்திருக்கும். அது போல் இல்லாமல் நம்ம நாளைக்கான ஒரு தரமான ஒரு வெற்றியை இன்றைக்கு எடுத்து கொடுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் மிஸ் ஆகாது. கட்டாயம் நாளைக்கு இந்த நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வருது. நம்ம சொல்லி வச்சிருந்த ஒரு நம்பர் இன்னைக்கு வரும்னு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நமக்கு 2 நாளைக்கு உறுதியாக வரப்போகுது. தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 100% வந்து நமக்கு வின்னிங் நாளைக்கு வருது. வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. ஆல் போர்டில் நமக்கு வந்து 2 ஆட்டத்தில் வரும் கட்டாயம். இந்த 2 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 ஆல் போர்டு வந்து வரும். அது எந்த போர்டில் வருது, நமக்கு வந்து 2 பிளேஸுகளில் நமக்கு வந்து வரத்துக்கான சிங்கிள் போர்டில் நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். கட்டாயம் ஆட்டத்தில் வரும் 2 வந்து. அது எந்த நம்ம போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல் போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிங்கிள் போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, 3 போர்டையும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு நம்பர் நம்ம வந்து கட்டாயம் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து உறுதியாக வரும். ஏ போர்டை நான் சொன்ன ஆல் போர்டு நான் 2 சொல்லியிருந்தேன். அந்த 2 நமக்கு ஏ போர்டில் இறங்குவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். 2 வந்து ஏ போர்டில் வந்து இறங்கிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம 90% வந்து 2 வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. சப்போர்ட் நமக்கு வந்து 8 எல்லாருக்குமே தெரியும் இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்கும். 8 வந்து நமக்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 8 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். பி போர்டில் நமக்கு வந்து 6 வந்து இறங்குது. பி போர்டில் நமக்கு 6 வந்து ஸ்ட்ராங்காக வந்து இறங்குது. அதே 90% 6 வந்து இறங்கிறதுக்கான வேல்யூ இருக்குது. கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பருங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடைக்காது. சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 5. நமக்கு 5 வந்து சி போர்டில் வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருந்துச்சு. நமக்கு நாளைக்கு பி போர்டில் இறங்குவதற்கான வேல்யூ சப்போர்ட் நம்பர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 5 வந்து சி போர்டில் நமக்கு வந்து கேரண்டி ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் 9 வந்து நாளைக்கு இறங்குவதற்கான வேல்யூ இருக்குது. நிறைய பேர் எடுத்திருப்பீங்க 9 சைபர் இன்றைக்கி வந்து அதிகமாக எடுத்திருப்பீங்க. மிஸ் ஆகியிருந்திருக்கோம். எதிர்பார்த்த நம்பர் நிறைய பேர் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்தா சைபர் 9 வந்து தாராளமாக எடுத்திருப்பீங்க. நமக்கு என்ன ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அது போல் இல்லாமல் நாளைக்கு சி போர்டில் 9 வந்து 90% இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் நம்பர் சைபர் வந்து வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கேசிங். 2 8 வந்து ஏ போர்ட்லையும், பி போர்டில் 6, சி போர்டில் 9 சைபர். அனுப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா தரமான ஒரு நம்பரை வந்து இறக்க போகிறோம். ஏபிசி பாக்ஸ் நம்பரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 527 வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். 527 நமக்கு முழுக்க இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். 527 நமக்கு 7 வந்து 775 ரிசல்ட் வந்துச்சு. நமக்கு பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் 5 7 வந்து நமக்கு வந்து நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இறக்கிறதுக்கான வேல்யூ இருக்கும். பி போர்டில் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பரு. சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 2 வந்தால் 527 வந்து கேரண்டி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோம்னா அதே போல் நமக்கு வந்து 259 நம்ம சிங்கிள் போர்டில் என்ன கொடுக்குறோமோ அது பாக்ஸ் நம்பராக அப்படியே இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். கட்டாயம் நாளைக்கு வந்து வெற்றி உறுதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே 429 259 429 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். எல்லா நம்பருமே உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 862
2 அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு 872 நமக்கு இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். இந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். ஏபோவில் நமக்கு வந்து 9 இறங்கி ஒரு மாதிரியாக இருந்தால் நமக்கு வந்து 932 வந்து பாக்ஸாக நமக்கு வந்து இறங்கிறதுக்கான வேல்யூ இருக்கும். இந்த கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பருங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் சைபர் 49 இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பர். 527 429 932 259 862 049 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர். கெஸ்ஸில் இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.